புரட்சித் தலைவருடைய செல்வாக்கு என்ன என்பதை உலகமறிய செய்த தேர்தல் அது. எல்லாரும் திமுக லாரியில ஏறுறாங்க. எங்க பார்த்தாலும் திமுக லாரி தான் கொடி கட்டிக்கிட்டு நிக்குது. கூட்டம் ஃபுல். ஏன்னா ஏடிஎம்கே வாகனமே இல்லை, எல்லா வாகனங்களும் நிரம்பி வழிகிறது. அப்படி இருக்கிற போது என்னடா இப்படி இருக்கு, வாக்குச்சாவடியில போய் பார்ப்போமேன்னு பார்த்தா இறங்கி மக்கள் சாரையா போறாங்க. போய் அங்க கியூல நின்னதுக்கு பிறகு எல்லாரும் ரெட்டை இலையை, பிளாஸ்டிக் ரெட்டை இலையை எடுத்து தலையில சொருகுனாங்க. இதுதான் எங்களுக்கு எல்லாம் பெரிய மகிழ்ச்சி. ஆறாவரம் திமுக வேட்பாளர், திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் அருணகிரின்னு போட்டியிட்டாரு. அவரை அண்ணா திமுக வேட்பாளரை போடாம அவருக்கு ஆதரவா போய் இவங்க கூப்பிடாமலே போய் பிரச்சாரம் பண்றாரு. இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இதுவரையில் நடந்திராத ஒரு அதிசயம், ஆச்சரியம். அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இவர் இப்படி இறங்கி வந்ததை பார்த்துட்டு அவர் கலைஞர் ரொம்ப தடுமாறி போயிட்டார். எல்லா விதமான பதில்களும் முரண்பாடாக இருந்தால் அதற்கு நானும் முரணாக பேசுவேன். ஒரு நாள் கூட தலைவர் என்னை ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்கவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அவன் மக்கள் பிரச்சனையை பேசுறான். அந்த மக்கள் பிரச்சனையை அவன் சொன்னாதான் எனக்கு மரியாதை, கட்சிக்கு மரியாதை, அவனுக்கும் மரியாதை. அதை சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், பண்ணட்டும். ஐயா வணக்கம். வணக்கம். அரை நூற்றாண்டுக்கும் மேல உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி எல்லாமே நுணுக்கமா தெரியும். உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி முதல் தேர்தலை சந்திச்சாங்க. அந்த முதல் தேர்தல் என்பது எப்படி ஒரு அனுபவத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துச்சு? அதுல இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பாக்குறீங்க? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது அதிமுக ஆரம்பித்த 6 மாதத்தில் சந்தித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் தேர்தல். அந்த திண்டுக்கல் தேர்தலில் ஆளும் கட்சி திமுக, அடுத்த எதிர்கட்சியா திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையிலான சிண்டிகேட், அகில இந்திய அளவில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இண்டிகேட், இந்திரா காங்கிரஸ். ஸோ 4 முனை போட்டி அந்த தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுகவோட நம்ம மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவங்க கூட்டணி. அந்த தேர்தல் ஒரு ஆச்சரியமான, அதாவது சினிமாவில் மட்டும்தான் அப்படி ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி ஒரு காட்சியை நாங்கள் அந்த தேர்தல் களத்தில் பார்த்தோம். புரட்சித் தலைவர் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா, இப்போ காலையில் 10 மணிக்கு வர்றாருன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தகவல் வருது. அதிகாலை 5 மணிக்கே போய் வந்து நின்றுவாங்க. ஏன்னா அவர் நெருக்கத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக. இரவு, நள்ளிரவு 2 மணி, 3 மணி, 4 மணி கூட போகும். அப்படி ஒரு ஈர்ப்பு மிக்க ஒரு தலைவராக புரட்சி தலைவர் சந்தித்த முதல் தேர்தல். ஆளுங்கட்சிக்கு வழக்கம் போல பணபலம், படைபலம், எல்லா விதமான அதிகார துஷ்பிரயோகம் அப்படி இருந்த அந்த தேர்தலில் புரட்சி தலைவர் அவருடைய பிரச்சாரம், அவருடைய வேட்பாளர் ஒரு அறிமுகமில்லாத வழக்கறிஞர் மாயத்தேவர், NSV சித்தன் காங்கிரஸ் சார்பில், திமுக சார்பில் அவர் முத்துராமலிங்கம். அந்த தேர்தல் களம் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கட்சியிடத்திலும் ஒரு போட்டி. என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் நினைக்கிறாரு இவங்க 2 பேரும் பிளவுபட்டதுனால நாம ஜெயிச்சிடுவோன்னு அவர் நினைக்கிறாரு. அது நல்ல வேட்பாளர். NSV சித்தன் மிக அற்புதமான வேட்பாளர். ஒரு பாரம்பரிய சுதந்திர போராட்ட வீரர் குடும்பத்தை சார்ந்தவர், நல்ல மனிதர், நல்ல பண்பாளர். அதுபோல் காங்கிரஸ்லேயும். ஸோ இப்படிப்பட்ட அந்த தேர்தல் களத்தில் எல்லோரும் சொந்த செலவில் தேர்தல் பணியாற்றினார்கள். தமிழகம் எங்குமிருந்து தொண்டர்கள் வந்தார்கள், குவிந்தார்கள் தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு. எல்லாரும் சொந்த செலவு. புரட்சி தலைவர் செல்வாக்கு என்ன என்பதை
உலகமறிய செய்த தேர்தல் அது. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் எல்லாம் ஈடுபட்ட பொழுது பல வன்முறைகளை சந்தித்தோம். திண்டுக்கல் கார்னர் லாட்ஜ் என்ற லாட்ஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த லாட்ஜில் அடித்து நொறுக்கப்பட்டது. மிகப்பெரிய வன்முறை. அதையும் தாங்கி கொண்டு யார் இந்த தாக்குதல் நடத்துறாங்க சார்? திமுக ஆளுங்கட்சி. அதையும் தாங்கி கொண்டு நாங்கள் பல்வேறு கட்சி தொண்டர்களின் வீடுகளில் தங்கி கார்னர் லாட்ஜ் அடித்து நொறுக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் 4 நாட்கள் இருக்கின்ற வரை அதில் இருந்தோம். அடித்து நொறுக்கப்பட்டதற்கு பிறகு கட்சி தொண்டர்களுடைய வீடுகளில் தங்கினோம். அப்போ தலைவருடைய பிரச்சாரம் அது சொல்லவே வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு மாபெரும் ஒரு புரட்சி, ஒரு எழுச்சி, ஒரு ஈர்ப்பு. மக்கள் செல்வாக்குன்னா என்ன, எப்படி தலைவரை மக்கள் நேசிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு இலக்கணமாக அமைந்த ஒரு தேர்தல் தான் திண்டுக்கல் தேர்தல். அந்த தேர்தல் களத்தில் நாங்கள் கண்டு வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு வாகனங்கள் வைப்பதற்கு பொருளாதாரம் கிடையாது. ஆனால் அன்றைய தேர்தல் களத்தை கம்யூனிஸ்ட் தோழர்கள் கையாண்ட விதம் அடடட அற்புதம். எங்களுக்கு தேர்தல் களப்பணி ஆற்றுவதற்கு அனுபவம் இல்லை, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஓட்டு கேட்போம், கூட்டமாக வருவோம். ஆனால் எப்படி தேர்தல் களப்பணி ஆற்ற வேண்டும், வாக்குச்சாவடியில் ஏஜெண்டுகளுடைய கடமை என்ன, வாக்காளர்களை எப்படி சந்திப்பது, வாக்காளர்களை எப்படி அழைத்து கொண்டு வந்து வாக்கு பதிவு செய்வது, இப்படிப்பட்ட பல பன்முகத்தன்மை கொண்ட தேர்தல் அனுபவத்தை தொகுதி முழுக்க அன்றைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிக பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு தளத்தை அமைத்து கொடுத்து, மக்கள் செல்வாக்கு தலைவருக்கு இருக்கிறது, அதை வாக்குகளாக மாற்றி முறைப்படி வாக்குச்சாவடியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர்கள் தளம் அமைத்து கொடுத்தார்கள். அதையெல்லாம் இன்னும் மறக்க முடியாது. அப்படி அந்த தேர்தலில் போகும்போது எங்ககிட்ட வாகனம் இல்லை. மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க எவ்வளோ புத்திசாலின்னு பாருங்க. எல்லாரும் திமுக லாரியில் ஏறுறாங்க. எங்கே பார்த்தாலும் திமுக லாரி தான் கொடி கட்டிக்கிட்டு நிற்குது. கூட்டம் ஃபுல். ஏன்னா ஏடிஎம்கேக்கு வாகனமே இல்லை. எல்லா வாகனங்களும் நிரம்பி வழிகிறது. அப்படி இருக்கிற போது என்னடா இப்படி இருக்கு, வாக்குச்சாவடியில் போய் பார்ப்போமேன்னு பார்த்தா இறங்கி மக்கள் சாரையாக போகிறாங்க. போய் அங்கே கியூவில் நின்னதுக்கு பிறகு எல்லாரும் ரெட்டை இலையை, பிளாஸ்டிக் ரெட்டை இலையை எடுத்து தலையில் சொருகினாங்க. அப்போதான் எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. வரும். அதை இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு எழுச்சி. எல்லா பெண்களும் ரெட்டை இலையை தலையில் சொருகிக்கிட்டாங்க, பின்னாடி கொண்டையில் பூ சூடுற மாதிரி. அந்த தேர்தல் களத்தில் கடந்த முறை திமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோ அதைவிட கூடுதலாக பெற்று அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது. இன்னும் 2000 வாக்குகள் குறைந்திருந்தால் திமுக ஜாமீன் தொகையை இழந்திருக்கும். அந்த தேர்தல் புரட்சி தலைவரின் செல்வாக்கை அப்படியே படம் பிடித்து காட்டியது. அதற்கு பிறகுதான் இனி அடுத்து எம்ஜிஆர் தான் முதல்வர் என்று சொல்லத்தக்க வகையில் அந்த வெற்றி தேர்தல் களம் அமைந்தது. மக்கள் செல்வாக்கு, மக்கள் எழுச்சி, மக்கள் ஆதரவு இருந்தால் ஒரு தேர்தல் களத்தில் எதுவுமே தேவையில்லை. அது தானா வந்து ஓட்டு போடுறாங்க. ஒரு மைல் 1.5 மைல் தூரம் இருக்கிற வாக்குச்சாவடிக்கு மட்டும்தான் லாரி வைக்கிறாங்க. அந்த மக்கள் எழுச்சி, மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்தது என்ன என்று சொன்னால் அதற்கு திண்டுக்கல் தேர்தலை தான் உதாரணம் காட்ட முடியும். அப்படி தேர்தல். அதற்கு பிறகு பாண்டிச்சேரி, கோவை நாடாளுமன்றம்,
கோவை கிழக்கு சட்டமன்ற தொகுதி, இப்படி தொடர் வெற்றிகள். 77 சட்டமன்ற தேர்தல். இந்த 77 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி. 80 சட்டமன்ற தேர்தல் ஏன் வந்தது? அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு தலைவர், இந்த ஒரு செய்தி, தெரியாத செய்தி உங்களுக்கு சொல்றேன். அகில இந்திய அளவில் பிரதமர் யார் என்ற பொழுது இந்திரா காந்தி காங்கிரஸ் சார்பில், பாபு ஜெகஜீவன் ராம் எதிரணி வேட்பாளர். ஜெகஜீவன் ராம் அவர்கள் அறிவிக்கப்பட்டதால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அரிசன தலைவர், பட்டியலின தலைவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களை ஆதரித்தார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களை ஆதரித்து அந்த தேர்தலில் அவருக்கு மாபெரும் வெற்றியை தந்தார்கள். இதனால் திமுக பலமான கூட்டணி. அந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டது. அப்படி போட்டியிட்ட காரணத்தினால் 16 இடங்களில் திமுக, 24 இடங்களில் இந்திரா காங்கிரஸ், 40 இடங்களும் அந்த கூட்டணி தான். அப்பதான் கலைஞர் சொன்னார், 16 பெற்றவன் வாழ்த்துகிறேன். இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அவரு இது இப்படி மாத்திக்கிட்டாரு, 16 பெற்றவன் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தார். எதனால் அந்த கூட்டணி? அந்த கூட்டணிங்கிறது 80ல் வந்த கூட்டணிங்கிறது அது கலைஞருடைய அரசியல் சாணக்கியத்தனத்திற்கு கிடைத்த வெற்றி. 79 அந்த கூட்டணியில் என்னன்னா, மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற போது தஞ்சாவூர் பை எலெக்ஷன் வருது. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அங்கே நின்று எம்பி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கேட்குறாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் தலைவரை கூப்பிட்டு, நீங்கள் என்னுடைய நண்பராக இருந்தால் நீங்கள் இந்திரா காந்தி போட்டியிடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் வைக்கிறார். தலைவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம். ஏன்னா காங்கிரஸின் பேரில் அவருக்கு ஒரு பரிச்சயம் உண்டு. அவர் இந்திரா காந்தி மேலே தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு அன்பு மரியாதை உண்டு. அப்புறம் என்ன பண்ணுறாரு தலைவர், காங்கிரஸுக்கு அந்த இடத்த கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் நிற்க வேண்டாங்கிற அடிப்படையில் சொல்லிட்டார். அதனால இந்திரா காந்தி அம்மையாருக்கு வருத்தம். அவர் ரொம்ப வருத்தத்தின் உச்சத்துக்கு போயிட்டான்னு தெரிஞ்சோடனே கலைஞர் என்ன பண்ணுறாரு, அவர் மீது சர்க்காரியா கமிஷன் வழக்கு பரிந்துரை இருக்குது, அவர் பேரில் வழக்கு. அந்த கோப்பில் கையெழுத்திட்டாங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அவங்க பரிந்துரை பண்ணிட்டாங்க, இதில் குற்றச்சாட்டு இருக்குது, இந்த இதெல்லாம் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரே கல்ல 2 மாங்காய், அதிமுகவையும் வீழ்த்தணும், தானும் அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸோட கூட்டணி. எந்த காங்கிரஸு? திமுகவை மிசாவில் கொண்டு மிசாவின் மூலம் அடக்குமுறையை நிலைநாட்டி அத்தனை பேரையும் சிறைச்சாலையிலே போட்டு அடித்து துன்புறுத்தி மிகப்பெரிய தியாகமாக திமுகவில் வர்ணிக்கப்பட்ட அந்த தியாகத்திற்கு காரணமான, ஜனநாயக படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடு கூட்டணி. அப்போ ஒரு டைலாக் சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் களத்தில் நின்னாங்க. அதில் வெற்றி பெற்றாங்க. பாபு ஜெகஜீவன் ராம தலைவர் ஆதரிச்சதுனால அதிமுக தோத்துது. அப்போ 2 இடத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. 40 இடங்களில் 2 இடம் வெற்றி பெற முடிஞ்சது. அதில் சிவகாசி, திருச்செங்கோடு. ஸோ இப்படி அந்த 2 இடங்களில் வெற்றி பெற்றதற்கு பிறகு தலைவர் சிந்திக்கிறார், மைய அரசினுடைய உதவி இல்லாமல் ஒரு மாநில
கட்சியையோ ஆட்சியோ நடத்த முடியாது, தேர்தலையோ சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை அவருக்கு புரியுது. அதனால அதை புரிஞ்சோடுக்கு இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது? என்ன நடந்தது? இந்த வெற்றி பெற்ற உடனே கலைஞர் ரொம்ப இந்திரா காந்தி அம்மையாரிடம் கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சி கலைக்கப்படுது. அதாவது அதிமுக ஆட்சி மக்கள் நம்பிக்கை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கலைக்கப்படுது. சட்டமன்ற தேர்தல் 80 வருது. அந்த 80 வந்த தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களிடத்தில் எந்த பிரச்சாரமும் பண்ணல. நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை கலைத்தார்கள், நீதி வழங்குங்கள், இவ்வளவுதான் சார். அந்த தேர்தல் அப்படியே தேர்தலுக்கான புரட்டி போடப்பட்டது. எந்த ஆட்சியை கலைத்தார்களோ முன்பு இருந்ததை விட 3 இடங்கள் 6 இடமோ கூடுதலாக கிடைத்து மீண்டும் புரட்சி தலைவரை முதல்வராக்கினார்கள். இது வரலாறு. அவர் பெற்ற வெற்றியின் மூலம் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மக்களுடைய தீர்ப்புன்னு எல்லாரும் வர்ணிக்கப்பட்டது என்றால், என்ன தீர்ப்பு இது அப்படின்னு ஊடகங்களால் வர்ணிக்கப்பட்டது என்றால், எம்ஜிஆர் என்ற தனி மனிதனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் அவர் பின்னாடி இருப்பார்கள். ஆனால் யார் பிரைம் மினிஸ்டர் என்று வந்தால் அந்த பிரைம் மினிஸ்டர் எம்ஜிஆரே சொன்னாலும் கேட்காத ஒரு விஷயம் என்னன்னா அந்த பார்லிமெண்ட் தேர்தல் தான். பட்டியலின எல்லாரும் பேசுறாங்க இன்னைக்கு, பட்டியல் இனத்துக்கு சமூக நீதி எல்லாம் சொல்றாங்க. முதலாக இந்த மண்ணில் சமூக நீதிக்காக ஒரு ஹரிஜன தலைவரை இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்று தேர்தல் களத்தில் அறிவிப்பு செய்து அவர் வெற்றிக்காக பணியாற்றியவர் புரட்சி தலைவர். அப்போ அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக, வெற்றி பெற்றதற்கு பிறகு தலைவர் நினைத்திருந்தால் மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்திருக்கலாம். ஆனால் மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் மத்திய அரசோடு நட்பு ரீதியில் திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று தலைவர் முடிவெடுத்து இந்திரா காந்தி அம்மையாரோடு நெருங்கி சிக்மகளூர் தேர்தலில் அவர் போட்டியிட்ட பொழுது அவருடைய தேர்தலை நடத்தி வெற்றி பெறுவதற்கு அதிமுக மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அதைவிட ஒரு பெரிய ஆச்சரியம், திருமங்கலம் பை எலெக்ஷன் மாதவனுடைய தொகுதி அந்த பேர். அந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் அருணகிரின்னு நிற்கிறார், திமுக கூட்டணி வேட்பாளர். காங்கிரஸுடைய வேட்பாளர் இறந்ததால் அங்கே ஒரு பை எலெக்ஷன். அந்த பை எலெக்ஷன்ல திமுக வேட்பாளர், திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் அருணகிரின்னு போட்டியிட்டாரு. அவரை அதிமுக வேட்பாளரை போடாம அவருக்கு ஆதரவா போய் இவங்க கூப்பிடாமலே போய் பிரச்சாரம் பண்றாரு. இதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இதுவரையில் நடந்திராத ஒரு அதிசயம், ஆச்சரியம். திமுக கூட்டணியின் வேட்பாளருக்கு எம்ஜிஆர் பிரச்சாரம். ஏன்னா காங்கிரஸோட நட்பு ரீதியாக அவர்களை தன் பக்கம் கொண்டுட்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுய கௌரவத்தை கூட இழந்து அவர் அதற்கு பிரச்சாரம் பண்ணி அருணகிரியினுடைய வெற்றிக்கு அவங்க மேடை கூப்பிடவே இல்லை, இவரா போய் பிரச்சாரம் பண்றாரு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். கலைஞர் எப்படி அதை எதிர்கொண்டார்? அல்ல, அது அவங்க தனியா கூட்டணி வேட்பாளர் அதை விமர்சனம், அது வழக்கம் போல அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு, அதை சொல்லிட்டு இருப்பாரு. அதை இக்னோர் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இவர் இப்படி இறங்கி வந்ததை பார்த்துட்டு அவர் கலைஞர் ரொம்ப தடுமாறி போயிட்டார். அப்போ அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றதற்கு பிறகு காங்கிரஸும் அதிமுகவும் அப்படியே ஒரு நட்பு ரீதியான ஒரு தோழமை உருவாகுது. அந்த நேரத்தில் தான் தலைவருக்கு உடல்நிலை பாதிக்குது. அப்போல்லோ மருத்துவமனையில் இருக்கார். இந்திரா காந்தி அம்மா அவரை பார்க்க வர்றாங்க.
பார்க்க வந்துட்டு வெளிநாடு போவதற்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானத்தில் ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் உருவாக்கி அந்த தனி விமானத்தில் அமெரிக்கா மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இந்திரா காந்தி அம்மா செஞ்ச மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான உதவி அது. அதில் போய் அங்கே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ தேர்தல் வந்துருச்சு 84. அந்த 84 தேர்தல், இப்போ நான் சொன்னேன் இல்லையா 80 சட்டமன்ற தேர்தல்னு, அந்த தேர்தலில் என்னை வேட்பாளராக அறிவித்து நான் தேர்தலில் போட்டியிடுறேன். அந்த 80 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் போது எவ்வளோ தெரியுமா எங்களுக்கு செலவு? வெறும் 30,000 மட்டுமே. இன்னைக்கு கவுன்சிலர் தேர்தலில் கூட பல லட்சங்கள். ஆமாம், வெறும் 30,000. ஏன்னா அந்த லீடர்ஷிப்புக்கு மக்கள் கொடுத்த அவ்வளவு அமோக வரவேற்பு. இப்போ எல்லாரும் ஓட்டு கேட்குறாங்கல்ல, இந்த ஓட்டு கேட்குறவங்களாம் எப்படி கேட்குறாங்க? ஒன்று ஜீப்பில் ஏறி நின்றுட்டு கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் அந்த தெருவுக்கு ஒரு டச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. பொதுக்கூட்டம் நடக்கும். ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி இல்லை. அப்போ எனக்கெல்லாம் நல்ல இளமையான வயது. 80 சட்டமன்ற தேர்தலுங்கிறது எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது 27 28 இளமை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டேன். ஒரு பாகத்தில் எத்தனை வீடு அப்படின்னு வீடு வீடாக போய் கேட்குற போது நான் பெண்களையெல்லாம் போய் கையை பிடிச்சிக்குவேன், ஆண்களையும் கையை பிடிச்சிக்கிட்டு நான் எம்ஜிஆர் வேட்பாளர், எனக்கு ரெட்டலையில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு போய் உரிமையாக பாசத்தோடு சொல்லும்போது அப்படியே நெகிழ்ந்துருவாங்க. சமையல் கட்டு வரையிலும் போயிடுவேன். வீட்டுக்குள்ளே அவங்க எல்லா மக்கள் இருந்தாங்கன்னா அது வாட்டுக்குள்ளே போயிடுவேன். வீட்டுக்குள்ளே அவங்க போய் சமையல் கட்டில் கூட பெண்கள் இடத்துல போய் கையை பிடிச்சி ஓட்டு கேட்பேன். ஸோ இப்படி ஒரு ட்ரெண்டையே மாற்றினேன். ஓட்டு கேட்க ஒரு வேட்பாளர் எப்படி ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற விதிகளை புதுசாக நாம் உருவாக்கணும். ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது. ஆமாம். அப்படி அந்த தொகுதியில் போட்டு கள்ள ஓட்டால் 1000 சில்லற ஓட்டில் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். 80 மீண்டும் என்ன தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ அதில் வெற்றி பெற்றேன். தலைவர் மருத்துவமனையில் இருக்கார். இந்திரா காந்தி அம்மா சுடப்பட்டாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் கடுமையான அந்த தேர்தல் களம் அமைந்தது. எல்லா ஊர்லேயும் மாபெரும் வெற்றி. ஆனால் தலைநகர் சென்னையில் மட்டும் ஏன் அப்படின்னு கேட்டேன், இந்த கள்ள ஓட்டு தான் அது காரணம். இப்போ இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது எந்த விதமானதும் கிடையாது. ஒரு ஸ்லிப்பை கொடுப்பாங்க. நீங்கள் ஜெயச்சந்திரன் அப்படின்னா ஜெயச்சந்திரன் முகவரி, அவ்வளோதான். இதை போய் யார் காட்டினாலும் உங்கள் ஓட்டு போட்டுடலாம். வந்திருக்கவர் இன்னார்தானாங்கிறதுக்கு எந்த ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது. அதை திமுக மிக அற்புதமாக லாபகமாக கையாண்டாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, சென்னை மாநகர் முழுக்க இருக்கிற திமுகவினுடைய தொண்டர்களை பட்டியல் எடுப்பாங்க. அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு 35 வயசு 30 வயசுன்னு வைங்க, 30 வயசுக்கு உண்டான ஆட்களை எல்லாமே தயார் பண்ணுவாங்க. ஒரு வேனில் ஏற்றுவாங்க. அந்த வேனில் ஏறி அவங்களுக்கு 5 ஓட்டு அல்லது 7 ஓட்டு அல்லது 10 ஓட்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல காலையில் 6:30 மணிக்கெல்லாம் போய் ஒரு வாக்குச்சாவடியில் போய் நின்றுவாங்க. முதல் ஓட்டை அங்கே போடுவாங்க. அங்கே போட்டுட்டு அந்த மை வைப்பாங்க, அதை அழைச்சிடுவாங்க. அதுக்கு இந்த மருந்து ஒன்று இருக்குது, அந்த மருந்தை போட்டு அழைச்சிடுவாங்க. அடுத்த வாக்குச்சாவடி இப்படி ஒரு ஆள் 5 ஓட்டிலிருந்து 10 வாக்குகள் வரை போடுவார். அப்போ 2000 ரூபாய் தான் எவ்வளோ ஆச்சு? 20,000 வாக்கு, 15,000 வாக்கு, 10,000 வாக்கு. இப்படி 20,000த்துக்குள்ள வெற்றியை நிர்ணயிக்கிற வகையில் அவங்க கள்ள ஓட்டு போடுவாங்க. அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினரானதற்கு பிறகு தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேள்வியாக, கவன ஈர்ப்பு தீர்மானமாக, மானிய கோரிக்கைகளின் மீது பேசுகின்ற பொழுதெல்லாம் இந்த அடையாள அட்டையை பற்றி வலியுறுத்தி பேசி, இந்த அடையாள அட்டை வருவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் சேஷன்.
டிஎன் சேஷன். அவர் தான் தேர்தல் ஆணையராக இருந்தபோது அவரிடத்துல போய் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேண்டுகோளை வச்சேன். சார், எப்படிப்பட்ட அநீதி நடக்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் தேர்தல் சீரமைப்புங்கிறீங்க. இந்த சீரமைப்பில் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்னு இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே சொன்னேன். எப்படி ஓட்டு போடுறாங்க, எந்த மாதிரி செய்கிறாங்க, எப்படி தில்லுமுள்ளு நடக்குது, எப்படி சார் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். சிவாஜி கணேசனுடைய வாக்கையே போட்டாங்க அப்படிங்கிறத சொன்னான். அப்படி ஆச்சரியப்பட்டார். சிவாஜி கணேசன் இருந்ததா இல்லை விசி கணேசன் வாக்காளர் படிவத்தில் இருந்துச்சு. போனவன் விசி கணேசன் சொன்னே போட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்களுடைய ஏஜென்ட்டுக்கும் விசி கணேசன் தான் சிவாஜி கணேசனும் கூட தெரியாமல் அந்த ஓட்டை அனுமதிச்சிட்டாங்க. இப்படி பிரபல்யமான ஆட்களுடைய வாக்குகளையே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் தேர்தல் முறை இருக்குது. இந்த முறைகேட்டை நீங்கள் சீரமைக்கணும்னு சொன்னால் இந்த வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த பெரும் முயற்சிகள் இந்த அடையாள அட்டை வருவதற்கு அது என்னுடைய முயற்சிகள் ஒரு காரணம் என்பதை இங்கே உங்ககிட்ட பதிவு செய்யறேன். ஏன்னா வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒரு ஆமாம், எப்படி எல்லாம் மாறுதல்கள், இந்த மாற்றங்களுக்கும் மாறுதல்களுக்கும் நான் எப்படி ஒரு காரணமாக இருந்தேன், கிரியேட்டிவோட நான் பணியாற்றினேன் அப்படிங்கிற ஒரு இதை நான் உங்களுக்கு இன்றைய தலைமுறை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்படி பண்ணி தான் அந்த அடையாள அட்டை வந்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இதை நம்ம தலைவர் அதுக்குள்ளே 3 வருஷம் 33 நாட்கள் அப்புறம் தலைவர் மறைவு ஏற்பட்டு மீண்டும் தேர்தல் வந்துச்சு. அந்த 3 ஆண்டு காலமும் சட்டமன்றத்தில் நான் தான் அதிக கேள்வி கேட்டேன். அதனால் என்னை சபாநாயகர் கேள்வி மன்னன், சட்டமன்ற கேள்வி மன்னன் எனக்கு பட்டமே கொடுத்து மகிழ்ந்தார் PH பாண்டியன். அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை தலைவர் அப்படியே பார்த்து பார்த்து பூரிச்சு போவார். என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து, நான் பேசுகிறதெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். நான் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினரை போல் சட்டமன்றத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். எல்லா அமைச்சர்களிடத்தின் நெகட்டிவான கேள்விகளை கேட்பேன். எல்லா விதமான பதில்களும் முரண்பாடாக இருந்தால் அதற்கு நானும் முரணாக பேசுவேன். ஒரு நாள் கூட தலைவர் என்னை ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்கவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அவன் மக்கள் பிரச்சனையை பேசுகிறான். அந்த மக்கள் பிரச்சனையை அவன் சொன்னாதான் எனக்கு மரியாதை, கட்சிக்கு மரியாதை, அவனுக்கும் மரியாதை. அதை சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், பண்ணட்டும். அப்படி ஒரு நாள் கூட என்னை கண்டிப்பதோ தடுப்பதோ எதுவுமே இல்லை. அப்படி அந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் இருந்தது. ஸோ அப்படியே அந்த சட்டமன்றத்தில் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். நான் 80 நின்ன போது ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றேன். என்ன அப்படின்னா, ஓட்டு கேட்க போகிறது தெரு தெருவாக ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியன் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொண்டர்கள்லாம் தெரு தெருவாக போவாங்க. ஸ்லிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வீடு வீடாக போவாங்க. இந்த வாக்காளர் அடையாள ஸ்லிப் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுக்கறதுக்கு தான் வீடு வீடாக போவாங்க. அதுக்கு முன்னாடி வீடு வீடாக போக மாட்டாங்க. ஆனால் நான் என்ன ட்ரெண்டை உருவாக்குன்னா, ஒரு வேட்பாளர் வீடு வீடா போகலாம். ஒரு வேட்பாளர் வீடு வீடா போகிற போது அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன குறையை சொல்லுகிறார்கள் என்பதை அறிய முடிந்தது. இந்த அனுபவத்தை எனக்கு தொகுதி முழுக்க எல்லா இடங்கள்லையும் கிடைச்சது. நீங்கள் 4 மாடிங்க, குடிசை மாற்று வாரிய வீடு 4 மாடி 5 மாடி ஏறி இறங்குனேன். தாடந்தங்கள அரசு ஊழியர் குடியிருப்பு மாடி வீடுகள் ஏறி இறங்குனேன். வாக்கு சேகரிப்பதற்கு எப்போ காலையில் 6 மணிக்கு போயிடுவேன், இரவு 10 மணி வரையிலும். லஞ்ச் பிரேக் 1 hour, அவ்வளவுதான். மீதி அத்தனை மணி நேரங்களும் வாக்காளர்களை சந்திப்பது தான். அப்படி ஏன்னா இது இளமை பருவங்கிறதுனால நமக்கு எல்லாமே ஒத்துழைச்சது. ஸோ அப்போ நான் கண்ட அனுபவம் தான் வாக்காளர்கள் என்ன விரும்புகிறார்கள். அப்படி அந்த தேர்தலில் நான் கற்றுக்கொண்டது ஏராளம். அந்த கற்றுக்கொண்ட அந்த குறைகளை, தெரிந்து கொண்ட அந்த குறைபாடுகளை
எப்படி களைவது? அந்த தேர்தல் நான் தோத்துட்டேன். அதனால எனக்கு என்னுடைய தோல்வி எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும், நான் எண்ணிய அந்த கற்பனைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அது 84 வெற்றி பெற்றவுடன் அதில் எல்லாமே ஒரு ரோல் மாடலாக நான் இருந்தேன். அதை தலைவர் வாயால் சொன்னது. அவன் ஒரு ரோல் மாடலாக எப்படி பண்ணுறான்னு போய் எல்லா எம்எல்ஏக்களையும் சொன்னார், போய் அவனை பாருங்கள், அவனை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படி. நான் என்ன பண்ணேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முதலாக வெற்றி பெற்றதற்கு பிறகு வீடு வீடாக சென்று மக்கள் குறை கேட்ட வரலாறு எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நிறைவேற்றியும் நான் மட்டும்தான். அது எனக்கு பிறகு அது யாருமே அதை பண்ணலை. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு வீட்டிற்கும் ஓட்டு கேட்க சென்றது எப்படியோ அப்படி போய் மக்கள் குறைகளை கேட்டு பதிவு செய்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற நடவடிக்கையை மேற்கொண்டேன். ஒரு எம்எல்ஏவாக போனால் ஒரு வீட்டில் உடனே விட்டுருவாங்களா? பார்த்தேன், ரொம்ப காலதாமதமாகுது. இப்படி போனால் நேரம் 5 வருஷம் ஆயிரும் நம்ம முடிக்கிறதுக்கு. அதனால் பிரதிநிதிகளை நியமித்தேன். பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினரின் பிரதிநிதி, ஒரு பாகத்துக்கு ஒருவர். அவர் ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போவார். இப்போ உங்கள் வீட்டுக்கு வருவார், மிஸ்டர் ஜெயச்சந்திரன் எம்எல்ஏ அனுப்பிச்சிருக்காருங்க, வந்திருக்கு, என்ன குறை உங்களுக்கு, எம்எல்ஏ கேட்டு இதை பதிவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகளை பதிவு செய்வார். அவரை கையெழுத்து போட சொல்லுவார். அவங்க வீட்டில் அப்போ லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பரை குறிப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் முகவரி. இப்படி பதிவு செய்து அன்றைய ஒரு நாளில் எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவையும் சேகரித்து கொண்டு வந்து என்னுடைய ஆட்கள் அதை பட்டியலிடுவாங்க. தொலைபேசியில் சொல்லி சரி செய்யக்கூடிய புகார்கள், கடிதங்களாக எழுதி சரி செய்யக்கூடிய புகார்கள், அமைச்சருக்கு முதல்வருக்கு சொல்ல வேண்டிய புகார்கள், இப்படி 4-5 வகையாக பிரித்து வகைப்படுத்தி அதை என்னுடைய பார்வைக்கு கொண்டு வருவாங்க. நான் ஒவ்வொன்றா இப்போ ஒட்டுமொத்தமாக மாநகராட்சின்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமாக எங்கள் ஆட்களை அதெல்லாம் குறித்து கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க. நான் உடனே அந்த புகார்கள் எல்லாத்தையும் விரைந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லிடுவேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் சொன்ன புகார்களை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற பணியில் இந்தியாவிலேயே யாரும் செய்யாத அளவிற்கு முதலாக அந்த பணிகளை நிறைவேற்றியவன். ஆனால் அதற்கு பிறகு நாம் பண்ணதுக்கு பிறகு கூட இன்னும் யாரும் அதெல்லாம் பண்ணலை. ஸோ ஒரு மக்கள் பிரதிநிதி நேரடியாக மக்களை சந்திக்க முடியாது, அவர்களும் நேரடியாக இங்கே சந்திப்பதில் பிரச்சனைகள். ஏன்னா நம்ம சட்டமன்றம் போவோம், வெளியே ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம், இருக்க மாட்டோம். ஆமாம். அப்போது பிரதிநிதி அனுப்பிச்சு மக்கள் குறை கேட்பது எவ்வளோ எளிது. மக்களுடைய குறைகளை தீர்க்கணும், மக்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும். நான் வந்தா என்ன, என்னுடைய பிரதிநிதி வந்தா என்ன. ஸோ அதில் எல்லாரும் ஆல் ஆர் வெரி ஹாப்பி. அப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை பயன்படுத்தியவன்.